നമസ്കാരം. മറയൂർ കാന്തല്ലൂർ പാതയിൽ പൈസ്നഗർ മുതൽ കാന്തല്ലൂർ വരെയുള്ള ഭാഗം BMBC നിലവാരത്തിലേക്ക് ഉയർത്തുന്നതിന്റെ ഭാഗമായുള്ള നിർമ്മാണ പ്രവർത്തനങ്ങൾ ആരംഭിച്ചു. ഇന്ന് രാവിലെ കാന്തല്ലൂരിൽ നിന്നാണ് നിർമ്മാണ പ്രവർത്തനങ്ങൾ ആരംഭിച്ചത്. മുൻ ദേവികുളം MLA അഡ്വക്കേറ്റ് A. രാജയുടെ ആസ്തി വികസന ഫണ്ടിൽ നിന്നും അനുവദിച്ച 7 കോടി രൂപ മുടക്കിലാണ് റോഡ് നിർമ്മാണം നടക്കുന്നതെന്നും നാട്ടുകാരും വിനോദസഞ്ചാരികളും അടക്കമുള്ളവരുടെ ഏറെക്കാലത്തെ ആവശ്യമാണ് ഇപ്പോൾ നടപ്പിലാവുന്നതെന്നും കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് S. ശിവൻരാജ് പറഞ്ഞു. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். காரணம் 2025-26 காலகட்டத்தில் நம்மளுடைய மறையூரில் இருந்து பைஸ்னர் வர BMBC நிலவரத்தில் ரோடு நமக்கு செஞ்சுருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 5 நாட்டு மக்களுக்கு பெரிய குணமாக மாறிச்சு. நல்ல வீதியும் உள்ள நல்ல ஆரோக்கியபரமான ரோடு நமக்கு கிடச்சிது. அது கழிஞ்சிட்டு மதிப்புக்குரிய அட்வொகேட் A. ராஜா MLAவோட சப்போர்ட்டு முகாந்திரம் 2025-26 காலகட்டத்தில் பாஸாக்கப்பட்ட ரோடு பைஸ்னர் முதல் காந்தலூர் வர 9 கிலோமீட்டர் வரையிலான BMBC PW ரோடு 7 கோடி ரூபாய்க்கு பாஸ் ஆக்கி இன்றைக்கி வேலை ஆரம்பிச்சிருங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமான ஒரு காரியம். அதை பாராட்டக்கூடிய விஷயமும் கூட. அப்போது நம்ம கான்ட்ராக்டர் பைஸ்னரில் வேற செஞ்ச ரோடோட அந்த கான்ட்ராக்டர் அவங்களே தான் எடுத்திருக்காங்க. அது 1 மாத கால அளவில் இந்த ரோடு செஞ்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் அன்பான வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு சைடில் நிறையா கடைகள் இங்கே இருக்குது. பைஸ்னர் முதல் மேலே வர கடைகள் இருக்குது. அவங்க எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் இந்த ரோடு வேலை செய்ய தட்டி மாற்றி கொடுக்கணும். அது மாத்திரம் ரோடு சைடில் வண்டிகளும் அங்கங்கே போட்டிருக்காங்க. அதெல்லாம் மாற்றி கொடுக்கணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் ஏற்றம் சீக்கிரம் மழை காலனால ஏற்றம் சீக்கிரமான குறுகிய காலத்தில் இந்த ரோடு செஞ்சு தருவான்னு நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரோடு வரதுனால பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டூரிசத்துக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி போல ஏரியாவிலேருந்து வரக்கூடிய டூரிசம் மேഖല வண்டிகள் எல்லாமே எல்லா வண்டியுமே பெரிய வண்டி எல்லாமே நமக்கு வரவும் முடியும். டிராஃபிக்கோட பிரச்சனை முழுமையாக தீரும். சனி ஞாயிறு காலகட்டத்தில் இங்கே டிராஃபிக் பெரிய பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வரும். இருந்தாலும் இன்னொரு காரியம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாரும் பக்கத்தில் இருந்து ஒரு கேள்வி வரும். பிரசிடென்ட் ஒரு பேட்டி கொடுக்காரு BMBC ரோடுக்காக வேண்டி. ஆனால் கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ரோடுகள் எல்லாமே பூர்ணமாக போய் கிடக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கைன்னு ஒரு கேள்வி வரும். எனக்கு அது மனசில் இருக்குது. வாஸ்தவம் தான். காரணம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து முதல் குளச்சி வேலையில் உள்ள ரோடும், அதே போல் கோவில்கடவு முதல் திண்டுக்கம்பு வழியாக செல்லக்கூடிய கர்சநாடு ரோடும், அதே போல் மிஷின்வேலு ரோடு, இது எல்லாமே அதே மாதிரி எடக்கடவு ரோடுகள், இது எல்லாமே 7-8 ரோடுக்கு மேலே காந்தலூர் கிராம பஞ்சாயத்தில் டெண்டர் வச்சு அவங்க ஒர்க் எடுத்து எக்ரிமெண்ட் வச்சு 6 மாத காலாவதி ஆகி அவங்க தொடங்க முடியாத ஒரு அவஸ்தை இருக்குது. காரணம் கான்ட்ராக்ட் அசோசியேஷனில் கூப்பிட்டு நாங்கள் பேசும்போது டாரிங்கோட விலை 8,000 ரூபாயிலிருந்து 16,000 ரூபாயாக கூடி போயிடுச்சு. அதனால் அவங்க செய்ய முடியாத ஒரு நிலைமைனால தான் நமக்கு டாரிங் ரோடு கிராமீண ரோடுகள்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொபோசல் கண்டிப்பாக கவர்மெண்ட் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் பரிகணிக்கும் நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்படி பரிகணித்து வர்ற காலகட்டத்தில் அந்த ரோடை ரெண்டாவது புதுசாக கூட பில்லோவரில் அங்கே எடுத்தோ அல்லது புது ஒர்க்காகவோ கிராமீண ரோடுகள் எல்லாம் நாங்கள் கிராம பஞ்சாயத்து முக்கியத்துவம் கொடுக்கும். கண்டிப்பாக அடுத்த மார்ச்சுக்குள்ளே கிராமீண ரோடுகள் எல்லாம் பரமாவதி விட்டு போன ரோடுகள் எல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக கூட இருப்போம். யாதொரு சம்சயம் இல்லை. ஏதாலும் வரக்கூடிய ஒர்க்குகளை வரவேற்கிறதா நம்மளுடைய சீலம். அதே போல் செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்காரங்களும் இங்கே வரக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் உத்தியோகமாக கிராம பஞ்சாயத்தில் முழு சப்போர்ட் கண்டிப்பாக உண்டாகும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ராஜா மதிப்புக்குரிய ராஜா MLA என்கிட்ட பேசியிருந்தார். இந்த ரோடு சம்பந்தமாக என்கிட்ட பேசியிருந்தார். நானும் சொல்லியிருந்தேன். அவருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக நமக்கு பாகத்தில் உண்டாகும். அவருடைய எல்லா ஹெல்ப்பும் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் எல்லா உத்தியோகமார்களையும் அன்போடு கிராம பஞ்சாயத்து வரவேற்கிறது. உங்களுடைய விகசனம் அதே மாதிரி பிளாக் பஞ்சாயத்தின் மூலமாகவும் ஜில்லா பஞ்சாயத்தின் மூலமாகவும் வரக்கூடிய விகசனங்களை எல்லாம் இந்த பஞ்சாயத்து சேகரிக்கிறது. எல்லா விதமான சப்போர்ட்டுகளும் கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் இங்கே செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் அசோசியேஷன்களுக்கு ஒரு உறப்பு சொல்கிறோம். எங்கள் பாகத்தில் எந்த விதமான தவறுதலும் கண்டிப்பாக இருக்காது. அசோசியேஷனுக்கு எல்லா சப்போர்ட் நம்ம செஞ்சு கொடுத்து, காரணம் பச்சாத்தால மேഖലயை மிச்சப்படுத்தினா மட்டும்தான் பஞ்சாயத்தினுடைய புரோகதி வருங்கிறது நல்ல போதியம் நமக்கு நல்ல பரணசமிதிக்கு உண்டு. அதனால் கான்ட்ராக்ட் அசோசியேஷனும் எங்ககிட்ட மேலே நல்ல தாற்பயம் காணிச்சிருக்காங்க. அடுத்த பரண காலகட்டத்தில் அடுத்த பத்ததியினுடைய காலகட்டத்தில் 100% இந்த பஞ்சாயத்தினுடைய முழுவன் பத்ததிகளும் செலவாக்குறதுக்கு பரணசமிதி ஒற்றைக்கட்டாக இருந்து செயல்படும் என்று கேட்டுக்கொண்டு இந்த BMBC ரோடை செயல்படுத்துறதுக்கு வேண்டி இங்கே இருக்கக்கூடிய யூனியன் அசோசியேஷன் அதே போல் முழுவன் ஆளுகளும் அதே மாதிரி ஜீப்புக்காரங்க ஆட்டோ ரிக்ஷா எல்லா தொழிலாளிகளும் நீங்கள் இந்த ரோடு செய்யறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க ஒரு நிறைய ஒரு டைம் டேபிள் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. காலை நேரத்துலையும் மதியம் சாயங்காலம் ஸ்கூல் டைம்லாம் அப்போ ரோடுகள் திறந்து விடுவாங்க. சில சமயம் கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டியது வரும். எல்லா டூரிஸ்ட் பயனாளிகளும் இங்கே இருக்க பொதுமக்களும் வண்டிக்காரங்க எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் செஞ்ச அந்த BMBC நிலவரத்தில் உள்ள ரோடுகளை உடனடியாக செய்ய முடியும். இது செய்யறதுனால என்ன பலன் கேட்டிங்கன்னா, மீண்டும் வேறு ஒர்க்குகள் செய்கிறதுக்கு நிறைய அசோசியேஷன்கள் முன்வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய பாகத்திலிருந்து
முழு சப்போர்ட்டும் இருக்கும். ஏதாയാலும் இந்த ரோட்டை பாஸாக்கி கொண்டு வந்த முன் எம்எல்ஏ, இப்போ இருக்க எம்எல்ஏ, இப்போ இருக்கக்கூடிய பரணாதிகாரிகள், எல்லா உத்தியோகஸ்தரும், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் உட்பட ஆளுகளுக்கெல்லாம் காந்தலூர் கிராம பஞ்சாயத்தின் சுவாகதங்களும் அபிநந்தங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சந்தோஷமான வார்த்தையை நிறைவு செய்து நன்றி வணக்கம். മറയൂർ മുതൽ പൈസ് നഗർ വരെയുള്ള ഭാഗം മാസങ്ങൾക്ക് മുമ്പേ BMBC നിലവാരത്തിൽ നിർമ്മാണം പൂർത്തിയാക്കിയതായിരുന്നു. ഇപ്പോഴത്തെ നിർമ്മാണ പ്രവർത്തനങ്ങൾ 1 മാസത്തിനുള്ളിൽ പൂർത്തിയാവുമെന്നാണ് സൂചന. ഈ റോഡ് പൂർത്തിയാവുന്നതോടെ മറയൂർ കാന്തല്ലൂർ പാതയിലെ ഗതാഗത പ്രശ്നങ്ങൾ പൂർണ്ണമായും പരിഹരിക്കപ്പെടുമെന്നാണ് ചൂണ്ടിക്കാണിക്കപ്പെടുന്നത്. ന്യൂസ് ഡെസ്ക്, മറയൂർ വിഷൻ.